ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சாரா. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் கேட்டுற கொஸ்டின் சீசன் டைமில் எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடையை மெயின்டைன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கரெக்டாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்பீச் கொடுக்குறேன், ஒரு 5 மினிட்ஸ். அதாவது ஒரு லேடி அப்படிங்கும்போது நம்ம வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு வெளியில கடையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஆண் சப்போர்ட்டு இல்லை வேற யாராவது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். தனியா நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் வீட்டை கரெக்டா டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வீட்டு வேலையெல்லாம் பர்ஃபெக்டா முடிக்கிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் மெயினான அந்த விஷயத்த நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதனால டைமுக்கு சாப்பாடு செய்யறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நார்மலா எந்திரிக்கிறத விட சீசன் டைம்ல கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு வீட்டுக்கு தேவையான அந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வீட்டு டென்ஷன் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போய்க்கலாம். நேரமா எவ்வளோ சீக்கிரம் நம்மளால போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய்க்கலாம். நார்மலா ஒரு 9:30 10க்கு போறீங்க அப்படின்னா சீசன் டைம் அப்படிங்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். அதே மாதிரி நமக்கு சீசன் டைம் அப்படிங்கும்போது அந்த ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த லீவ்ல தான் அவங்க ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது, நமக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆயுத பூஜை முடியும் முன்னாடி நம்ம நம்மளுடைய பெண்டிங் ஒர்க் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடணும். பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எதை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது குழப்பமாயிரும். இது ஃபர்ஸ்ட். அதனால மேக்சிமம் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படி உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு மெதுவா கொடுத்தா போதும் அப்படின்னா அதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஆர்டர்ஸ் கம்பல்சரி அவங்களுக்கு தீபாவளிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்க கரெக்டா ஆர்டர் படுத்திக்கோங்க. அதுக்கு லைனிங், ஃபால்ஸு, அதுக்கு என்னென்ன அக்சசரிஸ் வேணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்க 2-3 தடவை ரிப்பீட்டடா அந்த வேலையை செய்யற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க ஆர்டர் எடுக்கும்போது லைனிங்கை நினைச்சு அதோட போட்டு கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா கட்டிங்க்கு அதை டக்குன்னு எடுத்து நீங்க கட்டிங் போட்டுறணும். அது இல்லாம அதுக்கு லைனிங் இல்லை, இதுக்கு நூல் இல்லை, இதுக்கு ஃபால்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இல்லாம மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டிங் அப்படின்னா அதுக்கான எல்லா இதையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும்னாலும் நீங்க ஆளை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டிங் எடுக்கும்போது எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அதே மாதிரி எழுதும் போதா இருக்கட்டும், அதனுடைய ஆல்ட்ரேஷன்ஸை நீங்க நோட் பண்ணும் போதா இருக்கட்டும், அதை முதல்ல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாத அளவுக்கு கிளியரா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாது. அதே மாதிரி ஒருத்தர் 4-5 செட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீபாவளிக்கு இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்னு கேளுங்க. ஏன்னா 4-5 ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கிற டைமு, அதனால ஏதோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க 1-2 ட்ரெஸ் சொல்லுவாங்க. அதை கரெக்டா தீபாவளி டேட்டுக்கு நீங்க கொடுக்குற மாதிரியும் மற்றதை தனியா எடுத்து வச்சுட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குற மாதிரியும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதே டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகூர்த்த ஒர்க்ஸ் அந்த மாதிரியானதெல்லாம் வரும். அது ஒர்க் பண்றது, நம்ம எம்ப்ராய்டரி பண்றது, பேட்ச் ஒர்க் பண்றது, அந்த மாதிரியான நிறைய மாடல்ஸ் இதெல்லாமே வரும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தீபாவளி அப்படிங்கும் போதும் நம்ம அதை மாற்ற முடியாது. முகூர்த்த டைம் அப்படிங்கிறதே நம்மளால மாற்ற முடியாது. கம்பல்சரி நம்ம டெலிவரி கொடுத்து தான் ஆகணும். அதனால அதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைனிங் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபால்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கரெக்டாக அந்த பில்லில் நோட் பண்ணி அதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க, நீங்க உங்க கடையில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை கட்டிங் போடுவீங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இப்போ இருந்தே நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா போடுறத விட எக்ஸஸா எத்தனை உங்களால போட முடியும் அப்படிங்கறத நீங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை பீஸ் தான் நம்மளால டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு 2 days முன்னாடியே உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க க்ளோஸ் பண்ற அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா தீபாவளிக்கு முதல் நாள் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருப்பாங்க. டெய்லர்ஸா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்க ட்ரெஸ் எல்லாம் தைக்கணுங்கிறதுல இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நாள் நீங்க ரெடி பண்ணினதை ஃபினிஷ் பண்ணாம இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அதனால சப்போஸ் முன்ன பின்ன டைமிங் இல்லை அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லாஸ்ட் ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு அதை டெலிவரி கொடுக்கலாம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு டெலிவரி கொடுத்துக்கலாம். அதனால தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கை முடிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய தைப்பாங்க, விடிகாலம் தைப்பாங்க, தைச்சு காலையில கூட டெலிவரி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவும் வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப உங்களையும் வருத்திக்கவும் வேண்டாம்.
அதனால உங்களால எவ்வளவு ஆர்டர்ஸ் முடியும், ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் நம்மளால தைக்க முடியும், எத்தனை இதை வந்து நம்ம டெலிவரி கொடுக்க முடியும், இதுக்கு மேல வாங்கிட்டா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நீங்க ஒரு நோட் போட்டு நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி எழுதும் போதே வந்து என்னன்னைக்கு கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும், லாங்ல இருக்கவங்க எப்படி, பக்கத்துல இருக்கவங்க எப்படி, அந்த மாதிரியானது எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி டேட் வாரியா பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்கு நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க சொல்ற மாதிரி அந்த 1 வீக் முன்னாடி தான் ஆர்டர்ஸ் நிறைய வருது அப்படின்னா நீங்க கம்பல்சரி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால ஒரு நாள்ல எத்தனை பீஸ் ரெடி பண்ண முடியும் அதை மட்டும் வாங்கிக்கோங்க. நைட்டு வந்து நீங்க ஓவர் நைட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு வேலை வந்து நின்று போயிடும். ஏன்னா உங்களால ஒரு 11 o'clock வரைக்கும் நீங்க செய்யலாம். அதுக்கு மேல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் வேலை கண்டிப்பா உங்களுக்கு பாதிக்கும். வீட்டு வேலை முதல் கொண்டு, நம்ம உடம்பு முதல் கொண்டு, அடுத்த பகல்ல வேலை செய்யறது எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டா அப்பப்போ பால் அந்த மாதிரியானதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அதனால நீங்க அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் வாங்குங்க. முடியல அப்படிங்கிறத 1-2 பீஸ் தான் முடியுங்க, அதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க தீபாவளி முடிஞ்சு கூட அவங்க தைச்சுக்குவாங்க. அதனால அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால எப்பவுமே ஓப்பனா பேசி இதுதான் முடியும், இது முடியாது. அதே மாதிரி ரொம்ப கஜன்னு பேட்ச் ஒர்க்கு அந்த இது எல்லாமே வந்து சீசன் டைம்ல வாங்காதீங்க. சீசன் டைம்ல வாங்குனீங்கன்னா கஸ்டமருக்கும் அதுல திருப்தி இருக்காது. ஃபினிஷிங்ல நம்ம தைக்கிறவங்களுக்கும் அவசரம். ஒரு 4 பீஸ் தைக்கிற இடத்துல 1 பீஸ் ரெடி ஆகும் போது மற்ற 3 கஸ்டமர் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆவாங்க. அதனால சீசன் டைம் அந்த 10 days நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாடி உங்க ஒர்க்கை முடிக்கணும். அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது சப்போஸ் இதுல முடிக்கல அப்படின்னா அதுல எடுத்துக்கலாம். தீபாவளிக்கு நாள் அப்படிங்கும் போது உங்களுடைய ட்ரெஸ்ஸஸை, வீட்டுல இருக்கவங்க ட்ரெஸ்ஸஸை தைக்கிறதுக்கு, மற்றபடி வேற ஏதோ பர்ச்சேஸ் பண்றது, டெய்லர்ஸ்க்கே கூட நீங்க கடைசி நேரம் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய பர்ச்சேஸ் ஒர்க் நின்று போயிடும். ஏன்னா நமக்காக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லாஸ்ட் ஒரு நாள் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை தச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ப்ராப்பரா கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களால எவ்வளவு முடியும், எவ்வளவு தைக்க முடியும். உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு தைச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் வேலை கெட்டு போயிடும். இடையில பவர் கட் ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிறைய வரலாம். முதல்ல குறிப்பா வீட்டை கரெக்டா பாத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி நமக்கு தீபாவளி ஒர்க் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இப்ப எப்பவும் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இப்ப ரொட்டீனா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணும்போது 2-3 ட்ரெஸ் முன்னாடியே தைச்சும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா தீபாவளி டைம்ல முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக. கடைசியில பாத்தீங்கன்னா பாதி பேர் வாங்காம கூட இருப்பாங்க. அந்த மாதிரியான இந்த பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபீல்ட்ல இருக்கும். எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தச்சு வச்சுட்டு கடைசியில வாங்கலையே அப்படிங்கிற ஃபீலும் பண்ணாதீங்க. தீபாவளி முடிச்சு கூட அவங்க, ஏன்னா டிராபிக் அப்படிங்கிறது வந்து அந்த சீசன் டைம்ல வந்து டவுனுக்குள்ள எல்லாம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சில பேர் வராமையே கூட விட்டுருவாங்க. அதனால நீங்க வந்து உங்க மைண்டை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க தூக்கத்தை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. தூக்கம் கெட்டாவே உங்களுடைய உடம்பு பாதிக்கும். அப்புறம் 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால ஒரு 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் நல்லா தூங்கிருங்க. அப்புறம் காலையில 7 மார்னிங் எந்திரிச்சு எப்பவும் போல ரொட்டீன் ஒர்க் பாருங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒர்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்பர்ஸை வச்சுக்கோங்க. அதனால அவங்களுடைய வேலைகளை வந்து கஸ்டமருக்கும் பாதிப்பு இல்லாம, உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நீங்க இந்த ஆர்டர்ஸ் எடுத்து தைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து 7 மார்னிங் போயிடலாம், லேட் நைட் வரலாம். அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பாடு செய்கிற அந்த கமிட்மெண்ட் எல்லாம் இல்லாதனால அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் குறிப்பாக சொல்கிறது லேடிஸுக்கான இந்த விஷயம் மட்டும்தான். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான். அதனால ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.